ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னு தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பவுனை எப்படி 10 பவுனை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப புது ஐடியாலாம் கொடுக்க போகிறது ரொம்ப பழைய ஐடியா தான். நிறைய வீடியோவில் நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நானுமே எனக்கு தெரிஞ்ச சில எக்ஸ்ட்ரா டிப்ஸு நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிற அந்த ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே கோல்டு ஸ்கீம் ஆல்மோஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் அவங்களால முடிஞ்ச பணத்தை கட்டிட்டு ஒரு வருஷத்துக்கு கொஞ்சமாவது ஒரு பவுனாவது நம்ம எடுக்கணும், அரை பவுனாவது எடுக்கணும்னு நினச்சி நம்ம ஒரு டார்கெட் வச்சு எல்லாருமே நகை சேர்த்துட்டு இருக்காங்க. நகை சேர்க்கறதுக்கு இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கையில் கொஞ்சம் நகையை கண்டிப்பாக வச்சுருப்போம். டெய்லி வியர் தவிர்த்து மீதி நகையில் நம்ம லாக்கரில் வச்சுருப்போம். ஸோ அந்த நகை சும்மா இருக்கிறதுக்கு அந்த நகையை நம்ம எப்படி ரெட்டி பார்க்கலான்றது தான் அந்த ஐடியா. இப்போ நம்ம ஒரு 1 லேக்குக்கு ஒரு ஜுவல் நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் பேங்க்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் பேங்க்கில் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். ப்ரைவேட் பேங்க்குக்கு போகாதீங்க. பிகாஸ் ப்ரைவேட் பேங்க்கில் அமௌண்ட் நமக்கு நிறைய கொடுத்தாலுமே இன்ட்ரெஸ்ட்டுமே நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால் கவர்மெண்ட் பேங்க்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 8.5% தான் போடுவாங்க. இந்த 1 லேக்குக்கு இன்றைக்கி இருக்க ரேட்டுக்கு எவ்வளோ கோல்டு நம்ம வாங்கலாம்? மேக்ஸிமம் ஒரு 3/4 பவுன் நம்ம வாங்கலாம். இந்த அடகு வச்ச 1 லேக் ஜுவல்ல மாதம் நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரி கட்டி நம்ம ஈஸியாக மீட் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்மளோட வசதிக்கு ஏற்ப 2 லேக்ஸோ 3 லேக்ஸோ நம்மளால் மாதம் எவ்வளோ இஎம்ஐ நம்ம கட்ட முடியும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி அடகு வச்சு நம்ம இன்னொரு புது ஜுவல்லை நம்ம வாங்கிக்கலாம். பட் கோல்டு ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் இருக்காது. அதில் நம்ம கோல்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வேஸ்டேஜ் போட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி உடனே நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வேஸ்டேஜ் பே பண்ணி தான் ஆகணும். பட் அட்லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு தான். நம்ம புதுசாக ஒரு கோல்டு ஜுவல் வாங்கிட்டு ஹாப்பினஸ் நமக்கு எப்போவுமே இருக்கும். அதே வாங்குறதுக்கு இதுவும் ஒரு வழி தான். ஸோ இந்த மெத்தடை நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கான இஎம்ஐ நான் இப்போ மந்த்லி பே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.